இந்த வீடியோ சாத்தியமானதுக்கு ரீசனே கமெண்ட் பண்ண நீங்கள் எல்லாரும் தான். இந்த மொக்க கேமுக்கும் பாட்டு வேணும்னு என் கூட சேர்ந்து போராட்டம் பண்ண அத்தனை லேடியானா ஃபேன்ஸ்க்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு ஆல் காஜி பாய்ஸ் லைக் மீ. ஹாய் கைஸ், நம்ம போன வீடியோல கருப்பு பேச்சை கேட்டு நிறைய பேர் கமெண்ட்ல லேடியா நான் பார்ட் 2 போடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது சரியில்லை, பார்த்துக்குங்க. பேமெண்ட் ஏதோ வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். பேமெண்ட்ல எதுவும் வாங்கலடா, நாங்கெல்லாம் லேடியனா ஃபேன்ஸ். லேடியனா ரேச்சல் ரெண்டு பேத்துக்கும் நாங்க ஃபேன்ஸ். ரேச்சல் வந்து வில்லிங்க. அந்த இதுல ஒரு எல்லா பொண்ணுங்களுக்கும் நாங்க ஃபேன்ஸ். வேணும் வேணும் கதறி இந்த பாட்டை வந்து சாத்தியப்படுத்திருக்கோம். உன்னை அடிச்சு இழுத்துட்டு வந்ததே செகண்ட் பார்ட் போடுறதுக்கு தான். தலைவி அழகோ அழகுதான். ஜாப்ஸ் லுக் வேலை தேடிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு வந்து ட்ரீம் ஜாப். எவ்வளவு பணம் பார்த்தே இல்ல மாசத்துக்கு. இன்டர்வியூக்கு வரோம். ஓகே, ஆபீஸ பார்த்தோன்னே நான் இங்கதான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆயிட்டா. கவரு ஒரு கிஸ் கொடுத்தேன்னா உன்னை உள்ள விடுறேன். பலர்னு என்ன நம்மளை பத்தி எப்படி தெரியுது அவனுக்கு? அப்படி வேணா வலிக்கு வைக்கல அப்படின்ட்டான். நம்ம வந்து லேடியானா மட்டும் இல்லடா, எல்லாத்தையும் இங்க ஒரு புரட்சி பெண்மணியா இருக்கட்டா. இனஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்ற என்ன பண்ணலாம்? லஞ்சம் கொடுப்போமா இல்ல கால் விழுந்துருவோமா? புரட்சி பெண்மணி லஞ்சம் தான் கொடுக்கணும். டக்குன்னு கொடுத்துறேன். ஒரு கத்து ஒத்தையா கொடுப்பான்னு பார்த்தா அப்படியே கத்தையா நீட்டுறாங்க. சுத்தி முத்தி பாக்குறான் பையன். டக்குன்னு வாங்கி பாக்கெட்ல போட்டு போனே. ஆமாங்க, வந்துட்டோம். திருப்பி வாழைப்பழத்தோடு. ரேச்சலா? தெரியல. ஆமா. ஆமாங்க. எப்படி ரேச்சல் பார்த்தா கரெக்டா சொல்லுவல. என்ன கை கொடுக்குறான்? கையை பிடிச்சி எந்திரிப்போமா இல்ல நம்மளே எந்திரிச்சு அப்படி பண்ணு. ஓகே, கோயில்ல போ, நானே எந்திரிச்சுக்கிறேன். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ்ன்றோம். அதெல்லாம் முடியாது. இல்ல ஸ்கூல்ல நடந்த சண்டே எல்லாம் இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கலாம். நான்லாம் ஒரு வாட்டி சண்டை போட்டேன்னா கடைசி வரை சண்டையில தாண்டா இருப்பேன். சரி, நான் இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப நர்வஸா இருக்கேன் அப்படின்றேன். நமக்கு ஏதோ கேண்டி தராங்க. வேணாடா, சாப்பிடாத வேணா சொல்லிடலாம். நோ தேங்க்ஸ் அண்ட் பெட்டர் ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுல ஏதாவது கலந்து கொடுத்தானா வாய்ப்பு இருக்கு. போட்டாடா. இப்பதான்டா ஏதோ கலந்தா லூசு. போட்டாடா, எதையோ போட்டாடா. ஐயோ குடிச்சுட்டோம். என்னது இது? மேக்கப் ரூயின் ஆயிடுச்சு, ட்ரெஸ் எல்லாம் ரூயின் ஆயிடுச்சு. கேண்டியா இப்போ உன்னை பார்த்தா ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க, நீ அழகா இல்ல அப்படின்றா. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பாஸ் வெயிட் a second. ஐயோ என்னது இது? பாஸ்டா கேன. பாக்க அசிங்கமா தான் இருக்க, இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்து தொல்லை இன்டர்வியூ பண்றேன் அப்படின்னு. லவரங்கள் ஏன் இங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்பதானே உன்னை கரெக்ட் பண்ண முடியும். சொல்லு. ட்ரீம் ஜாப். சொல்லும், பொய் தானே சொல்லும். இன்டர்வியூல போய் சொல்றது சகஜம் தானே. Why should we hire you? Hard working or lazy? Hard working தான். Okay. I am very hard working, sir. Rich parent or higher education? Higher education. எல்லாமே பாசிட்டிவ் சைடுல மட்டும் தான் சொல்லணும். டக்குனு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா வேலைக்கு வந்தது பாஸை கரெக்ட் பண்ண, இதுல வேலை ஒரு கேடு. அவ்வளவுதான் இன்டர்வியூ. எனக்கு இப்படி இன்டர்வியூ வைங்கடா, நானும் செலக்ட் ஆகண்டா. இந்த தடவை உன்னால என்கிட்ட நிக்க முடியாது அப்படின்றான். ஏய் என்னடா பேசுது? இந்த பாஸை செட்யூஸ் பண்றேன்றா. என்ன உண்மையா உழைச்சு வேலை செய்யறதுன்னா இப்பதான் நான் எந்த ஸ்டோரிக்கு போட்டேன்னா அந்த ஸ்டோரி வந்துட்டு இருக்கு. பெட் வச்சிருமா? பெட் வை. பாஸ் நீ செட்யூஸ் பண்றியா நான் செட்யூஸ் பண்றியா? இதுல இருந்து என்ன தெரியுது? பாஸ் ஜாலியா வாழ போறா, இதுங்க ரெண்டும் அடிச்சுக்கிறதுல அவன் ஜாலிடா. It will be interesting. பாஸ் வந்து பிளாக் காஃபி கேக்குறாரு. இல்ல இப்ப நம்ம வேலை பண்றோமா இல்ல வைஃப்? என்னது எனக்கு புரியல. பாஸ் என்ன காஃபி கேட்டாருன்னு இது மறந்துருச்சா இப்போ? அவருக்கு என்ன காஃபி பிடிக்கும்? அமெரிக்கானோ லாட்டே பிடிக்குமா அமெரிக்கானோ பிடிக்குமா? அமெரிக்கானோ தான் கேட்டாரு. பிளாக் காஃபி. லாட்டேனா மில்க் ஊத்திடுவான், க்ரீமர் போட்டுருவாங்க. இல்ல லாட்டே தான் வந்து வெறும் டீ மட்டும், டிகாஷன் மட்டும். இல்லங்க, அமெரிக்கானால தான் வெறும் அந்த பிளாக் காஃபி வரும். லாட்டேனா க்ரீம் போட்டு கலந்திடுவாங்க. கைஸ் எனக்கு டவுட் ஆயிருச்சு, நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. லாட்டேனா என்ன, அமெரிக்கானா என்ன? அவரோட காஃபிய சரி இது பண்ணாத விட்டு. இல்ல அவ ட்விஸ்ட் வச்சுட்டு போயிருப்பாடா. கத்தியா உள்ள போட்டேன். கத்தியா என்ன பச்சை கலர்ல புகையுதோ? ஐயோ யார் ஃபர்ஸ்ட் குடிக்கிறான்? அவளுது, ரேச்சல் அவளுது. என் காஃபி வெளியே போய் தொலை, நல்லாவே இல்ல காஃபி அப்படின்ட்டா.
இல்ல நீ வந்து இப்ப கேட்ட கொஸ்டின்ஸ் உன்னோட ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து காப்பி போடுறதுக்கு. அதுதான் ஷிட். பர்ஃபெக்ட், செமையா இருக்கு அப்படின்ட்டா. எனக்கு ஒரு நிமிஷத்துல மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டா. என்னமா பேசுறாங்கடா கோவர்க்கர்ஸ்லாம். லேடியா நான் வந்து நம்ம பாஸ மயக்க போறா அப்படின்னு அவன் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். இவளா இல்ல இல்ல Body shame பண்ணா. இது குடிச்சி அப்படின்ட்டா டக்குன்னு. தப்பு கைஸ், பாடி சென்டர். அண்ணன் இப்ப பாடி சேம் பண்ணிட்டு உடனே சொன்னாரு பாத்தீங்களா. இல்ல அவ சொன்னதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன், அவளுக்கு நான் என்னோட கோவத்தையும் தெரிவிச்சுக்கிட்டேன். என்ன சொல்லலாம், உண்மையான்னு கேக்குறாங்க. அவ பொய் சொல்றான்னு சொல்லலாமா, இல்ல எனக்கு Yes, உண்மையாவே I boss- like him அப்படின்னு சொல்லு. எப்படி எப்படி Yes, I like him. எனக்கு முடியே இல்ல, என்னத்த ஒதுக்கிக்கிட்டு இருக்கீங்க. அவளோட இதான் ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டா. He is handsome and I'm not shy about it. ஓ பாஸ் காதுல விழுந்துருச்சுங்க. நீ சிரிக்கிறாரு அவரு. ஏலும்பு. சார் உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சார் சாப்பிட்டீங்க? எங்க வீட்ல இல்ல மேடம், இன்னைக்கு எங்க வீட்ல வந்து அரிசி பருப்பு சோறுங்க மேடம். ஆஹா, எங்க வீட்லயும் நீங்க சாம்பார் தான் சார். நீ ஜிம் வந்துட்ட திருப்பி. அக்கா உடம்பு குறை. திரும்ப உடம்பு குறைக்க போறோம். டேய் பாஸும் அதே ஜிம்ல இருக்கான். வாவ், டேய் உள்ள வரையும் தெரியுதுடா, வாய் திறந்ததுல எனக்கு. அவ்வளவு பழந்துட்டான் வாய. ஓஹோ பார்க்க அழகா இதே இருக்கு. சட்டை தானே நேத்து ஆபீஸ் போட்டு வந்தேன். அப்ப குண்டா இருந்ததுனால அவனுக்கு அழகா தெரியல, இப்ப ஒல்லியா சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி தெரியறா. லெட்ஸ் நார்மலைஸ் பீயிங் குண்ட் அண்ட் தொப்ப கைஸ். எனக்கு மேடம் ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, வந்துருப்பீங்க. இல்ல சார். என்னடா டப்பையின்னு வளரிக்கிட்டு இருக்க. எனக்கு கடுப்பாவதியா, அதுக்கு தெரியாது கொட்டணும். எதுக்கு உனக்கு கடுப்பாவது இப்ப எனக்கு புரியல. இல்ல சார், இன்னைக்கு எங்க வீட்லயும் பருப்பு தான் சார். கருப்பா வெண்டிலேட்டர் என்னவோ வளரிக்கிட்டு இருக்கு தனியா. உண்மையாலுமே எடுத்து எடிட் பண்ணாம போட்டுருவேன் பார்த்துக்கு, இப்படி பண்ணிட்டு. அங்க ஏங்க இது மீட்டிங் போற மாதிரி தெரியல, எனக்கு ஏதோ டேட்டு கூட்டு போற மாதிரி கூட்டு டேட்டிங்கா கூட்டு போறா. கேம்பெயின்லாம் தராங்க. லேடி உனக்கு விக்கு வச்ச மாதிரியே இருக்குல்ல. இப்ப நான் அதான் சொல்லாத, என்ன மொட்டை மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு அந்த லுக்ல. ஏய் மேல தள்ளி விட்டா. சாரி சொல்லுவோமா, பேண்ட் கிளீன் தொடச்சு விடுவா, நம்ம தானே தட்டி விட்டா. கண்ட இடத்துல நம்மளா போய் தொடச்சிடணும். பாஸ் நான் கிளீன் பண்றேன் பாஸ். ஐயோ வேற மாதிரி இருக்கியாயோ. ஏய் ரெஸ்டாரண்ட் வந்து சேர்ந்துட்டோம் இப்படியோ. தொடச்சு விட்டோமா? தொடச்சுட்டா அதான் தொடச்சு விட்றேங்கிற பேர்ல என்னவோ பண்ணாலே தடவனாலே. ஏய் இதே செக்யூரிட்டியா, நீ கெஸ்ட் லிஸ்ட்லயே இல்ல அப்படின்ட்டான். ஒரு கிக்கு ஓடோ. ஹரி மேம் சரண்டர் ஆயிட்டா. ஏன்னா செக்யூரிட்டி எவனாவது இவ்வளவு டம்மியா இருப்பானடா. ஏய் மீட்டிங்னு சொன்னா என்னடா டின்னர் வந்திருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல ஜி. ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னோமா டு லவ்னு சொன்னோமா? அவன் அதுக்கு தானே எதிர்பார்க்கறான், குசுமுக்காரன். ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிடுவாங்க, எடுத்தோடனே லவ்னு சொல்ல வேணாம், அப்புறம் வெளியே போன்றுவான். குசுமுக்காரன் எதுக்கு அடி போடுறான் பாரு. ஏய் பிசினஸ் மீட்டிங்கே இல்ல அப்படிங்கிறாங்க. உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு உன்னை வர சொன்னேன். நம்ம லவ்னே சொல்லியிருந்திருக்கலாம் அந்த இடத்துல. மியூசிக் வேற பாத்தீங்களா, அப்படியே ஸ்லோ மியூசிக். டான்ஸ் ஆடுறியான்னு கூப்பிடுறான். நம்ம தான் பெரிய டான்சர் ஆச்சே. ஆடிரோமா? எடுத்து தலையில வச்சோம்னா ஆடுவோம்ல. என்ன பண்ணுவோம்? என்ன அதுதானே விரும்பலாம், விரும்பி தொலை. ஆடியன்ஸின் விருப்பம். ஏய் இங்கேயோ வந்திருக்கோங்க ஆபீஸா. இங்க ரேச்சல் அங்க இருக்கா? ஏய் பாஸ் பத்தியா பாக்கடியுமே முடிவு பண்ணிட்டான். அதுல இருந்தே அப்படிதான் இருக்கான். கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். ட்ரூத் ஆர் டர் வேலை. நீ என்னமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு? இங்க ஸ்பின் த பாட்டில் போட்டு என்னடா எல்லாம் கீழே உட்கார்ந்து விளையாடுறீங்க? இது ஸ்பின் த பாட்டில் கீழே உட்கார்ந்து விளையாட முடியும். ட்ரூத் ஆர் டர் டர் சொல்லுமா? அப்பதான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க் கொடுப்பாங்க. ஏய் டான்ஸ்ன்றாங்க, எனக்கு இப்பதானே ஆடிட்டு வந்தோம். ஏய் ட்வர்க் பண்ணுவா ட்வர்க் பண்ணுவா. எந்த ஆபீஸ்ல தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சா கருப்பு உடனே போய் ஜாயின் பண்ணிடுவாரு கைஸ். அதுக்காக ரெடி கைஸ், டக்குன்னு போட்டுருவேன்.
டேக் ஆஃப் யுவர் க்ளோத்ஸ் இன்க்ரீஸ் மை salary. செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு guys. இந்த டேக் ஆஃப் யூர் க்ளோத்ஸ் சொல்லுவோம். ஜட்டி போட்டிருக்கீங்கல்ல சார். ஏய் உண்மையாலுமே 6 பேக்கடா உனக்கு அங்க பாரு. 8 பேக்கடா. என்ன ஒரு அழகான பாடி பாத்தியா. எல்லாம் சப்படா. அழகா இருந்துச்சுடா. ஆனா வர்த்து டெசிஷன் சட்டையை கழட்ட வச்சு. ரேச்சல் கூறும் அதானே எங்களுக்கே தெரியும்டா. நான் தானே ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஏய் இவ்வளவு ரேச்சல் டேர் சொல்றாங்க. எனக்கு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றாங்க. என்னடா இவன் யாரு செய்வ எனக்கே டப்பு பாப்பலையா ஜி. என்ன பண்ணுவோம் காக்டெயில் ஊத்தி விட்டுருவோம் மேல. ஐயோ தெரியாம ஊத்திருச்சு ரேச்சல். ஐயோ அட்வான்டேஜா எடுத்துக்கிறான் அவ அத. நான் எதுவுமே பண்ணலனா ரேச்சல் ஆள கரெக்ட் பண்ணிடுவா. ஓஹோ போனை மறந்து ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டா அதை வச்சு ஏதாச்சும் பண்ணு அப்படின்றான். சரி பண்ணுவோம். அடல்ட் லைஃப்னாங்க இவ்வளோ அடல்ட்டான லைஃபா இருக்கணும். ஒருத்து வருமா ஒருத்து 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 பத்தியா நமக்குள்ள என்ன நடந்துச்சோ அது ஒரு தப்பு. நான் சொல்றேன் உன் சீக்கிரட் எல்லாம் நான் ரிவீல் பண்ணா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு வெறிய அப்படிட்டு போவோம். இப்ப பாரு அக்கா மலடா இல்ல அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இப்ப அவளா இருக்கா. ஏதோ நடந்திருக்கு. லூசு சத்தியமா எடிட் பண்ணாம இதெல்லாம் உள்ள போட்டு விட்டுருவேன் பாத்துக்க வீடியோ. உண்மையாலுமே எடிட் பண்ண மாட்டேன்டா போட்டுருவேன். திருச்சி ஜோக்குக்கு சொல்ல எழில எங்க வீட்டுக்கே வந்துரு எழில அமைதியா இருந்துரு. இப்போ வந்து எங்க ஏதோ ஒரு ரூமை திருட்ட ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டோர் லாக் ஆயிடுச்சா அந்த ரியாக்ஷன் பண்ணல. கீ சர்ச் பண்ணுவோம். கிக் தி டோர்டா. ஏங்க நம்மளே திருட்டா பண்ணிருக்கோம். நைட் வந்து கிக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கீ பாடுறா உள்ளதான் கிடக்கு. கிடைச்சிருச்சு. கீழே தான் இருக்கா. யாரா இவனுங்க டோர் லாக் பண்ணிட்டு கீழே கீ வச்சுட்டு போவாங்களா. என்ன பித்தலாட்டமா இருக்கு. கேம்னால ஒரு நியாயம் வேணாமாடா. சரி இந்த கேம்ல நியாயத்தை எதிர்பார்த்து என்ன பண்றது. காஜா வேணா எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்களேன். லோ செட்டை பார்ப்போமா இல்ல டேபிள பார்ப்போமா. லோ செட்டை என்ன கர்மத்தை எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. உள்ள ஏதோ எல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணனாலதான் கைஸ். விருப்பமே இல்லை எனக்குலாம். ஏய் உள்ள பாத்தியா என்னடா அது தப்புடா. ஏய் இது வேற மாதிரி போதுடா. முடிச்சுக்கலாம் வேண்டாம். மக்களுக்காக பண்ணி ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கேன் நான் இப்போ. வந்துட்டோம். பாஸ் பார்த்துட்டாங்க. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படின்றான். இப்ப காஜ் மூட்ல இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஐய கண்டுபிடிச்சிட்டேன். இருங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஃபாலோ மீன் நம்மள எங்கேயோ கூப்பிட்டு போறான். டேய் வேணா. என்னடா பண்ணிட்டு இருக்க பாத்து. வேற மாதிரி இருக்கு பாத்துக்க. என்னது ஜட்டி போட்டு வந்துருக்குது லைனியானா. 50 Shades அவ போட்டா பாக்குறேன். இவ போட்டா பார்க்க மாட்டியா பாருடா. நான் யாரும் பாப்பேன்டா. இது இதே கிடையாது. ஓ பாரபட்சமே கிடையாது. நீதான் நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்க அப்படின்றான். நானா இருக்க உங்ககிட்ட மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறான். ப்ரப்போஸ் பண்றாங்க. வெட்டிங் வென்யூ பாத்தியா செம்மையா இருக்கு. அவன் தான் பெரிய பணக்காரனாச்சே. என்ன நம்ம வந்து நிக்கிறோம் பாச காணோம். இனிதான் வரும். ஏன்னா வெட்டிங்க்கும் என்னடா ஆபீஸ்ல இருக்கவங்க மட்டும் வந்திருக்காங்க. இப்ப அப்படியே ரேச்சலும் பாஸும் கைக்கு வந்து நடந்து வருவாங்களாம். என் ஹஸ்பண்ட் இங்க அப்படின்னு கேக்குறா. சர்ச் பண்ணுவோமா கெஸ்ட் கிட்ட கேட்போமா. சர்ச் பண்ணலாம். அப்பதான் அவன் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம போய் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். 24 மணி நேரமும் 365 நாளும் காஜாவே சுத்தினா. ஏதோ ஒரு ரூம்குள்ள ஷெட் மாதிரி இருக்கு. என்ன கட்டி போட்டிருக்காங்க. பாம்பு வச்சிருக்காங்க. நல்ல வேலை என்ன கண்டுபிடிச்சிட்டு என்ன ஹெல்ப். அவன் நெவுந்தா பாம்பு அடிச்சிரும்னு நினைக்கிறேன். அப்படியா வெடிக்கிட்டணும் சொத்த ஆட்டையை போட்டு கிளம்பிடலாம். கருப்பு பிளானு இப்படி
பாத்துருந்துக்க. இந்த ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சிருக்க டைலாக் நீ வேணா பீப் போட்டு கொஸ்கெச்சு நினைச்சா சொத்துக்கு என்னங்க வெயிட் பண்ணுங்க வர. தன் உயிரையும் மதிக்காமல் ப்ளூவை கட் பண்ணுன்றான். என்ன நீ கட் பண்ற அவன் சொன்னதை நீ கேட்டுருவியா? அதானே. ஒய்ஃப் இருந்து சொன்னது கேட்கணுமா என்ன? வெடிச்சிருச்சு. அது கட் பண்ணா ரேச்சல் தான் இப்படி வச்சுட்டாலோ. டிசாம் ஆயிடுச்சு போடு. நைஸ். ஏய் அவனை ரிலீஸ் எதுக்கு எடுத்தாலும் இப்படி கட்டிருக்கியா? பண்ணிட்டு இருக்கா. செய்து கழட்டி விடு அப்படின்றான். பொறுமை பொறுமை சாமி அப்படிங்கிறதான் ஹூ டிட் திஸ்னு கேக்குறான். யார் ஒன்னு இப்படி பண்ணா அப்படின்னு. நோ சம்மன் ஸ்டண்ட் மீ. யாரோ என்ன அப்படியே ஸ்டன் பண்ணி அடிச்சிட்டாங்க. ரேச்சலா தான் இருக்கும். கயிறு கொண்டு வந்துட்டு இருக்கா பாருங்க. வில்லன் பிஜிஎம். ஏய் கயிறு என்னடா படக்ஸ்ல பின்னாடி ஒளிச்சு வைக்கிறா. அது அங்கேயாடா ஒளிச்சு வைப்பாங்க? எனக்கு புரியல. பின்னாடி இருக்கு பாரு. ஓ போலீஸ் வந்து எங்களுக்கு பாம் த்ரெட்னு இது வந்துச்சு. யாரா இருக்கும்னு கேக்குறாங்க. ரேச்சல் தான் டக்குன்னு சொல்லிடலாம். இவதாங்க படக்ஸ்ல பாருங்க. நானா நானா நான் இல்ல, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் ஜானாகிய நீ ரெஜினாவை கல்யாணம் செய்ய தயாரா? தயார் அப்படின்டா. தயாராகவும் தயார். ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்குதான் முன்னாடியே தயார் பண்ணிட்டா. Do you agree to marry? Yes. Yes, I agree அப்படின்ட்டு. என்ன வாங்கி பதக்கெட்டு போட்டு விட்டுருச்சு கோதரத்தை. ஆமா you may kiss the bride. இத்தனை நேரம் நடக்காது. எப்படி ஃபுல்லா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அக்கா எப்படியோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க வீடியோல. நீங்க எங்க அழுவுறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு. பார்ட் 2 வேணும் வேணும்னு கேட்டதுக்கு இன்னைக்கு நம்ம விளையாண்டாச்சு. நிறைய அன்கட் வெர்ஷன் நான் பார்த்துட்டேன். நான் ரொம்ப ஹாப்பி. ஒர்த்து. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க கைஸ். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக்கை தட்டிங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். மேலும் பல ஃபன்னியான கேம்ஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம். Bye பாய் guys.